திடீர்னு ஒரு உயர் பதவியில் போய் உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு உங்க வாழ்க்கை தரம் ரெகுலரா இருக்கிறதுல இருந்து மாறி திடீர்னு ஒரு எஜமானா போயிருப்பீங்க. மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை ஒரு மகிமையின் ஆலயமா என்ன பண்ணியிருக்கிறாராம், வைத்திருக்கிறார். ஸோ நிச்சயமாய் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மகிமையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கிற மகிமை. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, திடீர்னு மாற்றங்கள் நடக்கும். சொல்லுங்க, திடீர் மாற்றம். சொல்லுங்க. ஆமாம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான மாற்றமும் ஒரு பக்கம் இருக்குது. நான் உங்கள் மேலே இந்த பிரசங்க வேலையில் சொல்கிறேன், திடீர் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இதற்கு சில காரியங்களை பைபிளில் இருந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றம், திடீர் மாற்றம். அந்த ஏற்றம் திடீர் ஏற்றம். பிரைஸ் காட். அதுக்கான காரியங்கள் வேணால் ஸ்டெப் ஸ்டெப்பாக நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியவே செய்யாது. ஆனால் அங்கே நடக்கிற மாற்றம் திடீர்னு நடக்கும். பாருங்களேன், நான் இங்கே இருக்க சிலருக்கு சொல்கிறேன், திடீர்னு ஒரு உயர் பதவியில் போய் உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு உங்கள் வாழ்க்கை தரம் ரெகுலராக இருக்கிறதுலேருந்து மாறி திடீர்னு ஒரு எஜமானா போயிருப்பீங்க. திடீர் மாற்றம். நீங்களே அந்த ஆண்டவர் கொடுக்கிற மாற்றத்தை பார்த்து உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். வசனம் அதில் எழுதியிருக்கு, உன் இருதயம் அதிசயப்பட்டு புரியும். பிரைஸ் காட். உங்கள் இருதயம் இப்போ ரெகுலராக அப்படியே மாற்றம் நடக்கும்போது நமக்கு அப்படி ஒரு பூரிப்புலாம் உண்டாகாது. நீங்கள் எதிர்பாராமல், நான் சொல்கிறேன், எதிர்பாராத நேரத்தில் மாற்றம் உண்டாகும். பிரைஸ் காட். நல்லா கொஞ்சம் கையை தட்டி, எதிர்பாராத நேரங்களில் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. திடீர்னு எதிர்பார்க்காம இருப்பீங்க. கையை தட்டி பிரைஸ் காட். நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமா நடக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரைஸ் காட். இப்போ நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த மாற்றம் நடந்துட்டுன்னா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேன்ல. நான் எதிர்பார்த்துருந்தேன், நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக தான் என்ன பண்ணும். ஆனால் அப்படியே எதிர்பார்த்து அப்படியே சோர்ந்து, ஆமாம் இனிமே ஒன்றும் நடக்காது, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் ஒரு ஷிஃப்ட் பண்ணுவார் பாருங்க. அப்போ உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பார் பாருங்களேன். அப்போ இருதயம் என்ன பண்ணுன்னா,